கூட்டு வட்டி 2022 குரூப் 4 எக்ஸாமில் 2 கொஸ்டின் நமக்கு இதிலேருந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ 2024 குரூப் 4 எக்ஸாம்லேயுமே இந்த கூட்டு வட்டியிலிருந்து 2 சம்மு நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த 2 கொஸ்டினுமே உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த கூட்டு வட்டியிலிருந்து வரக்கூடிய அந்த 2 சம்மை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சிலிருந்து 2012லேருந்து 2023 வரைக்கும் நடந்திருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கூட்டு வட்டியில் கேட்டிருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தொகுத்து எவ்வளோ டைப்ஸ் இருக்கோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நம்ம வீடியோவாக கொடுத்துருக்குறோம். ஸோ அதிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்லேருந்துமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். மீதி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் போய் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சம்ஸை பொறுத்தவரை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஸ்பீடு கிடைக்கும், அக்யூரசி இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக 25 கொஸ்டின்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hourல சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம சம்ஸை போய் பார்த்துருவோம். கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. ஸோ P × 1 + R/100 தி ஹோல் பவர் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட் அமௌண்ட். நமக்கு கூட்டு தொகை தான் கிடைக்கும். ஸோ அந்த கூட்டு தொகையிலிருந்து நமக்கு வட்டி ஓணும் அப்படின்னா அசலை கழிக்கணும். எப்போவுமே ஒரு அமௌண்ட்லேருந்து வட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா அசல் கிடச்சிரும். அமௌண்ட்லேருந்து வட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா அசல் தான் கிடைக்கும். ஸோ இங்கே வட்டி கேட்குறாங்களா, வட்டி கேட்டாலும் சரி. அதேமாதிரி தொகையிலிருந்து மைனஸ் ஆஃப் அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னாலுமே வட்டி கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் எப்படினாலும் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கூட்டு வட்டியை பொறுத்தவரைக்கான நான் எல்லா சம்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் போவேன். ஸோ இந்த P × 1 + R/100 இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஸோ R கொடுக்குறாங்க அப்படின்னா டைரெக்டாக அது 100 + R பார்த்தோன்னா ஆட் பண்ணி /100. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா எத்தனை முறை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருப்போம். ஸோ சம்ஸ் பார்க்கும்போது அது என்னன்றது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்த்தோம்னா கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் தொகை அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ 15,625க்கு ஆண்டுக்கு வட்டி, அதாவது ஆண்டு வட்டி 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணவும். ஸோ அசல் P கொடுத்துட்டேன், வட்டி வீதம் R 8%ன்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகளுக்குன்னா 3 ஆண்டுகளுக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் 5 முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா P × 1 + R/100. இதில் நமக்கு அசல் அப்படியே எழுந்து போகிறோம். 1 + R/100 இருக்குதுங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா R எவ்வளோ நமக்கு 8. ஸோ 1 + 8 / 100. ஸோ அப்புறமா நான் அந்த 1 கூட கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா ஸோ 100 + 8 / 100. ஸோ 108 / 100 தி ஹோல் பவர் ஆஃப் n. எவ்வளோ 3ன்னு கொடுத்துக்கிறாங்களா. ஸோ n 3 கொடுத்துக்கிறாங்கன்னா அந்த டேர்மை 3 முறையாக நம்ம எழுதணும், அவ்வளோதான். ஸோ அப்போது பார்த்தோம்னா 15,625 × 108 / 100 × 180. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் அந்த டைம் அது 108/100 × 108/100. ஸோ இது அப்படியே நம்ம ஒரு விஷயம், நீங்கள் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் மேலே கீழே 2 இடமும் நம்ம கரெக்டாக கேன்சலேஷன் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் கேன்சலேஷன் பண்ணுங்கள். ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா எப்போவுமே 100s இல்லைனா அடியில் சுத்தமாக காலி ஆகணும், இல்லைனா 100 அப்படியே வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா 2 ஸ்தானத்துலையோ இல்லை 4 ஸ்தானத்துலையோ கூட நம்ம புள்ளி வச்சுக்கலாம். இல்லை நம்ம கேன்சலேஷன் பண்ணிவிட்டு வேறு எதனா நம்பரில் வந்துடுச்சு அப்படின்னா மல்டிபிள் பண்ணத்தில் டிவைட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இதை மேலே கீழே நம்ம பார்த்தோம்னா 4ஆல் அடித்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 27. ஸோ இங்கே 25ன்னு வரும். ஸோ அப்படியே இந்த 25 × 15,625ன்னு வரும். ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 27 × 27 × 27 பார்த்தோன்னா 19,683. நம்ம கேட்கறது என்ன கேட்குறாங்க, கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது அமௌண்ட்டு. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்லேருந்து அசல் பார்த்தோன்னா கழிச்சு விட்ருவோம். அசல் கழிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், வட்டி கிடச்சிருமா. ஸோ 19,683லேருந்து 15,625 கழிச்சிட்டோம் அப்படின்னா 4,058 பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிரும் வட்டி. ஸோ இன்னொரு சம் பார்ப்போம் அதுலேயும். ஸோ கூட்டு வட்டி முறையில் 8,000 3 ஆண்டுகளில் 5% வருட வட்டி வீதப்படி கிடைக்கும் வட்டி எவ்வளவோ அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ கூட்டு வட்டியில் அசல் கொடுத்துட்டாங்க, 3 ஆண்டுகள் சொல்லிட்டாங்க, 5% கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக போவோமா. ஸோ 800 8,000 × 105/100. ஸோ எத்தனை முறை கொடுத்துறாங்க, என்ன 3 அப்படின்னா 3 டைம்ஸ் அந்த டைம் அப்படியே எழுதணும். ஸோ 105/100 × 105/100 × 105/100. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா
ஸோ நமக்கு என்ன வரும் 9261 வரும். ஸோ அதிலிருந்து நமக்கு தான் வட்டி தான் வேணும். ஸோ அப்போ வந்து தொகையிலேருந்து அசலை கழிச்சு விட்ருவோம். கழிச்சு விட்டா நமக்கு என்ன வட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருமா. ஸோ அப்போ 1261 தான் நமக்கு ஆன்சரு. 5%. ஸோ மீதி சம்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போயிட்டு. ஸோ அதையும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து சொல்கிறதுனால எதுவுமே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம எங்கே மிஸ்டேக் நடக்குது அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ அடுத்தடுத்த சம்ஸ் பார்த்துருவோமா. ஸோ இதில் வந்து இதே டைப்பில் ஒரு 3வது சம் ஒன்று பார்ப்போம். ஸோ ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ஸோ 9000க்கு 2 ஆண்டுகளுக்கான தொடர் வட்டி எவ்வளோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தான். சரி 9000 எழுதிப்போமா. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா ஸோ 10% அப்படின்னா 1 + r/100 அப்படின்னா 1 + 10/100. ஸோ இது கிராஸ் மல்டிபிள் அப்படிலாம் பண்ணிங்கன்னா ஸோ 110/100. ஸோ 12% வட்டி வீதம் அப்படின்னா 112/100. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11,088 வரும். நமக்கு தேவை வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ அசல் இருந்து தொகையை கழிக்கணும். கழிச்சிட்டோம் அப்படின்னா 2,888 ஆன்சரு. ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்று ஸோ ஒரு 3% நமக்கு 3 வட்டி வீதம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வட்டி வீதங்கள் முறையே வந்து 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி எவ்வளோ. ஸோ அதே தான் 15,000 எழுதிக்கிங்க. இன்ட்டு 115/100, 120/100 இன்ட்டு 125/100. ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும் 25,875 வரும். நமக்கு தேவை வட்டி. அமௌண்ட்லேருந்து வட்டியை கழிச்சிங்க அப்படின்னா அசலை கழிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா வட்டி கிடச்சிரும். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து உஷா என்பவர் உமாவிடம் ஒரு 20,000 வந்து பார்த்தோன்னா ஒரு 7.5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடன் வாங்கினார் எனில் 2ஆம் ஆண்டு முடிவில் உஷா உமாவிற்கு தர வேண்டிய தொகை எவ்வளவு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துட்டாங்க. 7.5% கூட்டு வட்டிக்கு 2 ஆண்டுகளுக்குன்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அங்கே ஒரு 7ன்னு இருந்துச்சு என்ன பண்ணுவோம் 107/100 இன்ட்டு ஒரு 2 டைம்ஸ் அப்படியே எழுதுவோம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் பின்னத்தில் இருக்குது. ஸோ அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணி அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிவிடுமா. ஸோ 7 2 14 + 1 ஸோ 15/2. அந்த 15/2 இப்போ என்ன பண்ணுவோம் அதுதான் அந்த 15/2 தான் 6. அப்போ என்ன பண்ணுவாங்க 1 + r/100ல் 1 + 15/2 இன்ட்டு 100ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ 200 கிராஸ் மல்டிபிள்னா 200 + ஒரு 15 வந்து பார்த்தீங்கன்னா 215/2 இன்ட்டு 100. இது அந்த 1 + r/100 அந்த ஃபார்மேட் இருக்குது இல்லையா. நீங்கள் அதில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்படியே நம்ம பார்த்தோமா. ஸோ 2 ஆண்டுகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டேர்மை 2 டைம்ஸ் எழுதணும். ஸோ அப்போ 20,000 × 215/200 இன்ட்டு 215/200. ஸோ அதை கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து அவங்க கேட்கத்தினது கூட்டுத்தொகை தான் கேட்குறாங்க. ஸோ 23,112.5. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கூட்டு வட்டியில் அசல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2,028 ஆகிறது எனில் அசலை காண்க. அங்கே பாருங்கள் எப்போவுமே எந்த சம்மொழியாக இருந்தாலும் சரி இந்த ஆகிறது மாறுகிறது அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அது தொகை தான். நமக்கு தேவை தொகை கொடுத்துட்டாங்க. தொகை மீன்ஸ் நமக்கு ஃபார்முலா என்ன வரும் P × 1 + r/100 ஈக்குவல் என்ன வரும் கூட்டுத்தொகை CA. ஸோ ஃபார்முலாவில் தெரிஞ்சிச்சிங்களா. நமக்கு தேவை அசல் தான் கண்டுபிடிக்கணும். அது தெரியாது அப்படியே வச்சுப்போம். அந்த 1 + r/100 ஆர் வந்து எவ்வளோ நமக்கு 4. ஸோ அதனால் நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வந்து 2 முறை. ஸோ டைரெக்டாக நம்ம போவோம் P × 104/100 இன்ட்டு 104/100 இன்ட்டு ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு எடுக்கிறாங்க. அப்போ 2 டைம்ஸ் ஈக்குவல் டு தொகை. ஸோ 2,028. ஸோ இதை நம்ம அப்படியே கேன்சலேஷன் பண்ணுவோமா. கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ P = 1,875 வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா அசலில் ஒரு சம்மை நீங்கள் பார்த்தாச்சு. மீதி சம்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா அசல்லையே இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். 12% ஆண்டு வட்டி வீதப்படி 3 ஆண்டுகளில் 432 கூட்டு வட்டி தரும் அசல் கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்ருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா P × 1 + r/100 ஈக்குவல் டு CA அப்படின்னு இருக்குது. அந்த CA அப்படின்றது தான் என்னான்னு பார்த்தோம்னா தொகை ப்ளஸ் வட்டி. அந்த தொகையும் அங்கே தான் இருக்குது, வட்டியும் அங்கே தான் இருக்குது. அசல் ப்ளஸ் வட்டி.
அதாவது பி இன்ட்டு 1+r/100 ஈக்குவல் டு சிஏ அப்படின்றது தான் என்ன பார்த்தோம்னா அங்கே வந்து அசலும் வட்டியும் சேரத்து தான் தொகை. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ வட்டினா நமக்கு வந்து வேறு என்ன இருக்குது? அப்போ வட்டி ப்ளஸ்ஸு அசல் இருக்குது. அசல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவலுக்கு என்னென்ன பக்கம் கொண்டு வந்துடுவோம். ஸோ ஈக்குவேஷன் என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ஆர் வந்து 12% கொடுத்துட்டாங்க. என் வந்து 3 தெரியும். வட்டி எவ்வளோ? 432ன்ட்டாங்க. அசல் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ சிஏ ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? சிஏ அப்படின்றது என்னதுன்னா சிஐ, அதாவது பி ப்ளஸ் சிஐன்னு இருக்குமா, அதில் நமக்கு வட்டி தான் கொடுத்துக்குறாங்க, அசல் தெரியாது இல்லையா, அதனால் அந்த பி வந்து என்னென்ன பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் பியாக மாறிடும். அந்த சிஏக்கான ஃபார்முலா நமக்கு என்னது? பி இன்ட்டு 1+r/100 தி ஹோல் பவர் ஆஃப் n மைனஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 432. நமக்கு வந்து ஆர் வந்து 12%ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எண்ணெய் வந்து எத்தனை முறை? எண்ணெய் வந்து 3 வருஷம்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ அப்போ பி இன்ட்டு 112/100 அதேமாதிரி 3 டைம் எழுதிக்கணும். மைனஸ் ஆஃப் பின்னு வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணுங்கள். கேன்சலேஷன் பண்ணி 3த்தையும் அப்படியே ஸோ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு 100 அனுப்பி விட்டுடுங்க. 15,625. ஸோ கழிச்சிங்க அப்படின்னா வந்து பி இன்ட்டு 6,327 அப்படின்ற மாதிரி வரும். என்னென்ன பக்கம் இது வரும். ஸோ ரெண்டுத்தையும் அடித்து நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 1000 பி இஸ் ஈக்குவல் டு 1066.85. ஸோ இந்த சம்மு வந்து இப்போது 48 இன்ட்டு ஒரு 15,625 சரி மல்டிபிள் கூட பண்ணி விட்டுலான்னு வச்சுப்போமே. ஆனால் அந்த 703 அளவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வகுத்துக்குன்னு அந்த டிஎன்பிஎஸ்சி நம்ம கொடுக்குற அந்த நேரத்தில் எக்ஸாம்ஸில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் வந்து இந்தமாரி சம்ஸ் வந்து கொஞ்சம் ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின்லாம் மாற்ற மாட்டாங்க, இதே கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் இதில் கேன்சல் பண்ணும் பொழுது கொஞ்சம் எப்போவுமே கூட்டு வட்டி வருது சம்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப நீங்கள் லாஸ்ட்டாக சால்வ் பண்ண வேண்டியது எந்த சம்னா அது கூட்டு வட்டியாக தான் இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் பொறுத்தவரை. ஏன்னா நீங்கள் இந்த கேன்சலேஷன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக மறுபடியும் முதலேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கூட்டு வட்டி சம்ஸ் வந்தால் மட்டும் எக்ஸாமில் கடைசியாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துங்க. 12% வட்டி விதப்படி 3 ஆண்டுகளில் 432 கூட்டு வட்டின்னு கேட்டாலே 1067 ஆன்சர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1067. ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் 1632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை காண்க. என்ன பண்ணிட்டான், நமக்கு வட்டி கொடுத்துட்டான், 2 ஆண்டுகள்ட்டான், 4% வட்டி வீதம்ட்டான், அசல் கேட்குறான். ஸோ அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்மேட் தான் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ பி இன்ட்டு என்ன பண்ண போகிறோம், 104/100 இன்ட்டு 104/100 இன்ட்டு மைனஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு வட்டி எவ்வளோ 1632. ஸோ அப்படியே எழுத போகிறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்புறமா அதான் 51 பி இஸ் ஈக்குவல் டு 1632 இன்ட்டு 625. ஸோ 51 அடித்தோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு 20,000. அதுக்கப்புறமா இன்னொரு சம் இதிலே பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்யும் பொழுது 2 ஆண்டுகளில் 4,624 ஆகும். ஸோ 3 ஆண்டுகளில் வந்து பார்த்தோன்னா 4,913 ஆகும். தொகையாக கிடைக்கிறது எனில் அசல் கேட்குறான். ஸோ இதே மாதிரி ஒரு சம்மு நம்ம பார்த்தோம்னா தனி வண்டியில் கூட பார்த்துருப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம், 2 ஆண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு பார்த்துருவோம். டிஃப்ரெண்ட்டு பார்த்துட்டு வட்டி எவ்வளோ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் கூட்டுத்தொகையில் அப்படி கிடையாதுங்க. வட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷம் 100 இருக்குது, அடுத்த வருஷம் 150 கூட மாறும். ஸோ இதில் வந்து வட்டி வந்து டிஃப்ரெண்ட்டு, கூட்டுத்தொகையை பொறுத்தவரை வட்டி வந்து டிஃப்ரெண்ட்டு, அங்கே வட்டி வந்து சேம் தனி வட்டியில், அதை ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவே எழுதிடுவோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளில் ஆகிறதுனா அந்த இதெல்லாம் கூட்டுத்தொகையாக தான் இருக்கும். பி இன்ட்டு 1+r/100 தி ஹோல் பவர் ஆஃப் வந்து பார்த்தோம்னா பெரிய நம்பரை மேலே எடுதுங்க, சின்ன நம்பர் கீழே எடுதுங்க, ஈக்குவல் டு 4,913. ஸோ அதேமாதிரி பி இன்ட்டு 1+r/100 தி ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4,624. ஸோ இது சின்ன டைமு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா பிக்கு கேன்சலேஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த 3ல் 2 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 1. ஸோ இங்கே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1 மாறுமா. ஆக்சுவலி இது எப்படின்னா இது 1+r/100 டிவைடட் பை 1+r/100. இந்த கீழே இருக்கிற டேர்ம் மேலே அதாவது மல்டிபிளுக்கு போச்சு அப்படின்னா மைனஸ் ஆஃப் பவரில் வரும். அதாவது 1+r/100 தி ஹோல் பவர் ஆஃப் 3 இன்ட்டு 1+r/100 தி ஹோல் பவர் ஆஃப் -2 மாறும். அப்போ அடிமானம் அங்கே சமமாக இருக்கும்போது பவரில் நம்ம கழிக்க முடியும். அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1 மாறும்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போது கேன்சலேஷன் பண்ணதில்லைன்னா ஒரு நமக்கு 1 + r/100 = 4913 இன்ட்டு இது அப்படியே இருக்குதுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஒன்று வந்து ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா மைனஸாக மாறிடும். அப்புறமா அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4624 மைனஸில் வருமா. ஸோ அப்போ கழித்தோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு, r = 25/4% இருங்க வரேன். ஸோ r = 289 × 100 / ஏன்னா இந்த 100 இருக்குது, இது என்ன பண்ண ஈக்குவல்ட்டுக்கு மேலே அமைச்சிட்டு நான் மல்டிபிள் ஆகிடும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம அடித்து கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ நமக்கு என்ன வரும்னா 25/4%ன்னு சொல்லிட்டு வரும். நமக்கு அதோட நிறுத்திட்டாங்களா, இல்லை இப்போ நம்ம 6 தான் கண்டுபிடிச்சிருவோம். இன்னும் நம்ம என்ன பண்ணோம், அசல் கண்டுபிடிக்கணும். இப்போ அசல் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில், ஏன்னா நம்ம கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதே போட்டுப்போம், ஏன்னா பவரில் 2 எடுத்துப்போம். ஸோ p × 1 + r/100 ஆரோட வேல்யூ தான் 25/4ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 6ன்ற இடத்துல 25/4ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா 25/400. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 400 + 25/400. அப்போ 400னா 425/400ன்னு வரும். அதை சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா 17/16ன்னு வரும். ஸோ அப்போ p × 2 டைம்ஸ் தானே எடுத்துருவோம். பவரில் என்ன பாருங்கள் 2ன்னு இருக்கா. அப்போ 17/16 × 17/16 = 4624. எந்த ஈக்குவேஷன் வேணாலும் நீங்கள் எடுத்த மாதிரி இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆறு எடுத்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை கொஞ்சம் பவர் சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால பவரில் சின்ன நம்பராக இருக்கிறது எடுத்துக்கிறோம். ஸோ p = 16 × 16 × 16. ஸோ பெருக்கிட்டோம் அப்படின்னா 4096. இதேமாதிரி ஒரு 2-3 சம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6850 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. அந்த அசல் தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் ஸோ அதேமாரி தான் p × ஸோ பெரிய நம்பர் மேலே போடுங்க, சின்ன நம்பர் கீழே விடுங்க. அதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டுத்தையும் போடுங்க. ஸோ 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 2ல் 2 போச்சுன்னா 2ல் 4 போச்சுன்னா இது என்ன 2 இருக்குமா. ஸோ 1 + r/100 ² அந்த ஒரு 0க்கு 0 கேன்சலேஷன் பண்ணுங்கள். அதை அப்படியே நீங்கள் அடித்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா கூட வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னா நமக்கு நான் 3/2 அப்படின்ன மாதிரி வரும் நமக்கு. 1 + r/100 ² = 3/2. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு p × 1 + r/100 ² = 4500ன்னு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு இருக்குதுங்க இல்லைங்களா. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 1 + r/100 ² = 3/2 அந்த இடத்துல எடுத்து போயிட்டு இந்த 3/2 சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டுமா நம்ம p × 1 + r/100 ² = 4500. ஸோ p × அந்த 1 + r/100 ² வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 3/2. அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஈக்குவல்ட்டுக்கான கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3000 அப்படின்ன மாதிரி வரும் நமக்கு ஆன்சர். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஸோ அவ்வளோதான். ஸோ அசலில் கண்டுபிடிக்கிறதுல நமக்கு வந்து ஒரு 3 டைப்ஸில் பார்த்துருக்குறோம். அந்த 3 மட்டும் எடுத்து எழுதிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நமக்கு வீடியோஸை பார்த்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் ஈஸியாக வரும். வட்டி வீதம் வந்து பார்த்தோம்னா 6. ஸோ வந்து ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை வந்து பார்த்தோம்னா 774.40 ஆகும். ஸோ கூட்டு வட்டி வீதம் காண்க. வட்டி வீதம் கேட்குறாங்களா. ஸோ நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா தொகை கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் வட்டி வீதம் கேட்குறாங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, 1 + r/100 ² காம்பவுண்ட் அமௌண்ட் கூட்டுத்தொகை. அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுமா பார்க்கலாம். நமக்கு தேவை வட்டி தெரியாது, அப்படியே வச்சுப்போம். 1 + r/100 ஏன்னா எண்ணெய் வந்து 2ன்னு தெரியும். அங்கே வந்து அமௌண்ட் எவ்வளோ நமக்கு 7744. அசல் எவ்வளோ நமக்கு p. ஸோ அங்கே இது முன்னாடி இருக்குமா அந்த 640ன்றது நான் கீழே இங்கே டிவைடில் கொண்டு வந்துட்டேன். நான் அதை p × 1 + r/100ன்னு போடுவோம். அந்த pன்றது நம்ம கீழே இங்கே டிவைடில் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம சுருக்கணும், ரொம்ப அதிகமாக போட்டுனே போனால் ஸ்டெப்ஸ் அதிகமாகும். ஸோ 1 + r/100. ஸோ இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஸ்கொயர் ரூட் எடுங்க. இப்போது கீழே நீங்கள் எப்போவுமே இந்த ஸ்கொயர் ரூட்லாம் வரும்போது நீங்கள் கூட்டு வட்டி பொறுத்தவரை ஆர் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு
ஏன்னா மேலே இருக்கிற டேர்ம்ஸை பொறுத்து ஸ்கொயர் பண்ண போகிறோமா இல்லை க்யூப் ரூட் எடுக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்கொயர் ரூட் தான் எடுக்க போகிறோம். ஸோ கீழே பாருங்கள் டிவைடடில் இருக்கிறது 64,000 இருக்குதுங்களா நமக்கு, சாரி 6,400 இருக்குதுங்களா. ஸோ அப்போ ரெண்டாக பிரிங்குது, 8 8 64, 10 10 100, அப்போ 80 × 80 6,400. அப்போது அதுக்கு மேலே தான் ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் வரப்போகுது. அப்படின்னும் போது நீங்கள் பாருங்கன்னா 2 எதில் வரும், ஸோ 2 × 2 வரப்போகுது. அப்போ 82 × 82ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 88 × 88ன்ற ஒரு ஆப்ஷனாக இருக்கணும். அப்படி ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஜஸ்ட்டு கொஞ்சம் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். எதனாச்சும் ஒன்று வந்தது அப்படின்னா அதை எடுத்து டக்குன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா 1 + r/100 = 88/80. நம்ம தான் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் இல்லையா, அதனால். ஸோ இப்போ அந்த 1 என்னென்ன பக்கம் கொண்டு போவாங்க, மைனஸ் ஆகுமா. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி கழிச்சிங்க அப்படின்னா 8/80 வருமா. 100 கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன வந்துருமா. ஸோ இப்போ அப்படியே r = 8/80 × 100. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆச்சு, 8க்கு 8 கேன்சல் ஆச்சுன்னா ஸோ r = 10%. ஸோ இன்னொரு சம் பார்ப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மீதி இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாதிரி சம்ஸ் நிறைய இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லா சம்ஸுமே நம்மளே சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அதனால் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நம்ம மேக்ஸை பொறுத்தவரைக்கும் போட்டு பார்க்குறதுனால மட்டும்தான். சரி, இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ ரூபாய் 800 கூட்டு வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கும் அதேமாதிரி 840 4 ஆண்டுகளுக்கும் ஒரு வங்கியில் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்களா. அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், பெருசு மேலே எதுவும் கீழே எதுவும் 1 + r/100 4, அதேமாதிரி 1 + r/100 Q = 840 / 800. ஸோ கேன்சலேஷன் பண்ணால் 1 + r/100 = 21/220. ஸோ இது அப்படியே என்ன பண்ணுங்கள், 1 அண்ணாண்ட கொண்டு போய் கழிச்சிங்க அப்படின்னா வந்து 21ல் 20 போச்சுன்னா 1/20ன்னு வரும். ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல் ஆச்சு, 2 அடிச்சிங்கன்னா 5. ஸோ r = 5%ன்னு வரும். அதுக்கப்புறமா ஆண்டு கூட்டு வட்டியில் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். ஒரு சம் பார்ப்போம். ரூபாய் 30,000 என்ற தொகைக்கு ஆண்டிற்கு வந்து பார்த்தோம்னா 7% கூட்டு வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கூட்டு வட்டி 4,347 ஆகும். ஸோ அசல் நமக்கு என்னென்னு தெரியும், வட்டி வீதம் நமக்கு 6மே தெரியும், என்ன தெரியாது, கூட்டுத்தொகையும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பி வந்து 30,000, சிஏ வந்து பார்த்தோம்னா கூட்டுத்தொகை நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, வட்டி தான் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி வந்து பார்த்தோம்னா 4,347ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா P × 1 + r/100 = CA கூட்டுத்தொகை. அப்போ அங்கன்னா நமக்கு அமௌண்ட்டு வேணும். ஸோ அதனால் இங்கே ஆட் பண்ணி அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஆர் வந்து 7ன்னு கொடுத்துக்கிறாங்களா, அப்போ 107/100 தெரியாதுன்னா அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 34,347 / 30,000. ஸோ இதை நம்ம 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 11,449ன்னு வரும். ஏன் அப்படின்னா கீழே வந்து ரவுண்டாக நமக்கு 10,000ன்னு இருக்க போகுது. அப்போ 100 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டோம். அப்போ 100 × 100 எவ்வளோனா 10,000. அப்போது இந்த 107/100 இருக்குது. அப்போது எண்ணுக்கு வந்து நம்ம 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 107 × 107ன்னு போடுவோமா, அதேமாதிரி 100 × 100ன்னு போடுவோமா. அப்படி நம்ம பெருக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட இருக்கிற ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அப்போ எண்ணுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட இருக்கிற வேல்யூ கரெக்டாக வரும். ஸோ அப்போது வந்து பார்த்தோம்னா n = 2. ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 6 7 8 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் இதே சம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரூபாய் 1,600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1,852.20 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அசல் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஆகும் அப்படின்னா கூட்டுத்தொகையுமே கொடுத்துட்டாங்க. 6மே நமக்கு 5%ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன வந்து தெரியாது. ஸோ டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. 105/100 n இந்த 2க்கு பக்கத்தில் இருக்கிற 0லாம் வேணாம், அப்படியே கீழே 10ன்னு மட்டும் போட்டுப்போம். கீழே 10ன்னு போட்டோம்னா 1,600 பக்கத்தில் ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா வந்து 21/20ன்னு வரும். ஸோ n = இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணோம்னா ஸோ 8,000 அப்படின்ற மாதிரி வந்து நிற்குமா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நம்ம 3 முறை க்யூப் பண்ணோம் அப்படின்னா 10 × 10 எவ்வளோ 1000, 2 × 2 × 2 போட்டோம்னா 8. அப்போது 20 க்யூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8,000ன்றது வரும். அப்போது 21 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 9,261ன்னு வரும். அப்போ n = 3ன்னு போட்டிங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட இருக்கிற வேல்யூ கிடைக்கும்.
ஸோ அடுத்ததாக அதே மாதிரி தான் மேக்ஸிமம் நீங்கள் அங்கே கீழே இருக்கிற வேல்யூ பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ நிறைய சம்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக 8000 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படுகிறது. ஸோ எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 9,226.10 ஆக மாறும். ஸோ அசல் நமக்கு கொடுத்துட்டான், தொகையுமே நமக்கு கொடுத்துட்டான், ஆறுமே 10%ன்ட்டான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷினில் நமக்கு 2 வருஷம் அப்படின்றது வந்து வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால், ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 2 முறை அப்படின்னா வருஷத்துக்கு 2 முறைன்றாங்க. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறையும் அடுத்து 6 மாதத்துக்கு ஒரு முறையும் அப்படின்னா இது அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ இந்த சம்மெல்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் இதை பின்னாடி போக போக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் நான். ஸோ ஆனால் அதுக்கு ஃபார்முலா இருக்குது நமக்கு. வருஷத்துக்கு 2 முறை கணக்கிடுறோம் இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறோம் அப்படின்னா வந்து ஃபார்முலா இருக்குது நமக்கு. ஸோ P × 1 + R/100 தி ஹோல் பவர் ஆஃப் நார்மலாக என்னன்னு போடுவோம், அரையாண்டு அப்படின்றதுனால 2n போட போகிறோம், ஈக்குவல் டு CA தான். ஸோ அவங்க வருஷத்துக்கு 2 முறைன்றதுனால இங்கே 2n போடுறோம். ஸோ மீதி எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான், கேன்சலேஷன் பண்ணுங்கள். 21/21 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8000 வருது, இங்கே 20ன்னு இருக்குது. அப்போ 20 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 8000 கிடைக்கும். அப்போ 21 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 9261 கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே சேமாக இருந்தது. இப்போ 2n = 3ன்னு போடுவோமா, n = 3/2 அவ்வளோதான். ஸோ இதை அடிச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஓவர் 2 மீதி ரிமைனிங் என்ன இருக்கும், 1/2ன்னு இருக்குமா. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், வச்சுப்போம். ஸோ அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் காலம். ஸோ அது எடுத்துக்கொள்ளும் காலம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டைரெக்டாக வாங்க கொஷின்ஸுக்கு. ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா பவரில் 2n வரப்போகுது, அவ்வளோதான். காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தோம்னா 105/100 ஹோல் பவர் ஆஃப் 2n = அப்படியே அந்த 2 நம்பர்ஸை தூக்கி எழுதுங்க. 4850 / 4400ன்னு போடுங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 400ன்னு வந்துடுச்சா. மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 20ன்னு இருக்குது. அப்போ 20 எத்தனை முறை நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு 400ன்னு வரும். ஸோ 20 × 20 400. அப்போ 20 2 டைம்ஸ் போட்டால் வரும். அப்போ n = 2 ஆன்சரு. அப்போது வந்து பார்த்தோம்னா 21/20 = 2n = 21/20 தி ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயரு. அதாவது 20 2 முறை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 400ன்னு வரப்போகுது, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பவர் பேஸ் எல்லாமே நமக்கு என்ன இருக்குதுன்னா சமமாக இருக்குது. அப்போ பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணிப்போம் நம்ம. 2n = 2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா n = 2/2ன்னு வரும். ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா n = 1ன்னு வந்துடும். அதாவது 1 இயர் அல்லது 12 மாதம். சில சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்குல்ல இந்த சம்மு. ஒரு சில சம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மாதம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் 1 இயர் அல்லது 12 மாதம். ஸோ ஆண்டு கண்டுபிடிக்கிறதுல இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நமக்கு வந்து என்ன வரும், கூட்டு வட்டியிலையும் இருக்குது, தனி வட்டியிலையும் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ரெண்டுத்துக்கும். மடங்கு பொறுத்த காலம். ஸோ இப்போ நமக்கு கூட்டு வட்டியிலையும் மடங்கு வரும், தனி வட்டியிலையும் மடங்கு வரும். அங்கே வேறு மாதிரி போடும், இங்கே வேறு மாதிரி போடும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஒரு தொகை வந்து 4 வருடத்தில் கூட்டு வட்டியில் வந்து பார்த்தோன்னா 2 மடங்கு ஆகிறது. அதுவே 4 மடங்காக எவ்வளவு ஆண்டுகள் ஆகும். இதே சம் தனி வட்டியில் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 மடங்காக மாறுது அப்படின்னா NR = 100ன்னு போடுவோமா. அந்த பேச்சுக்கு இங்கே இடம் இருக்கக்கூடாது, ஏன்னா இது கூட்டு வட்டி. கூட்டு வட்டியை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம மடங்கள் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மடங்கு எழுதுங்க, ரெண்டாவது வருடத்தை எழுதுங்க. ஏன்னா எப்போவுமே இந்த ரூல் வந்து மாறவே கூடாது. ஃபஸ்ட்டு மடங்கு எழுதணும், ரெண்டாவது வருஷத்தை போடணும். மடங்கு எவ்வளோ நமக்கு 2, வருடம் எவ்வளோ 4. அப்போது 2 மடங்காக 4 வருஷம் ஆகுது. அடுத்தது நமக்கு என்ன கேட்குறாங்க, 4 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு தானே கேட்குறாங்க. எப்போவுமே அந்த மடங்களை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு பேஸாக வச்சுக்கணும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, 4 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க.
இந்த 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பவர் 2ன்னு எழுதலாம். எப்போவுமே அந்த 2 ப்ராக்கெட்டுக்கு உள்ளே வருது பார்த்தீங்களா அந்த வேல்யூ, அது எப்போவுமே நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு மடங்கு 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களா, அந்த வேல்யூ தான் நமக்கு உள்ளே வரணும். மேலே மேலே நம்ம சம்ஸ் பார்க்கும்போது இது நம்ம நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம 2 அந்த 2 எடுத்து நம்ம உள்ளே வச்சு தான் மேலே வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 4ன்னு மாறிடுமா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து 2 பவர் ஆஃப் ஸ்கொயர்னு இருக்குதுங்களா, இப்போது இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயரையும் வருஷத்தில் வரக்கூடிய அந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 வருடம். ஸோ எப்போவுமே கூட்டு வட்டியில் இந்த மடங்குன்ற சமம் வருதுன்னா வருஷத்தை முதல்ல எழுதணும், மடங்கு எடுத்து முதல்ல எழுதணும், செகண்டு வருஷத்தை எடுத்து எழுதணும். 2 மடங்காக மாற 4 வருஷம் அப்படின்னா 4 மடங்காக மாற எத்தனை வருஷம் அப்படின்னு மாரி கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மடங்குன்னு நமக்கு பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபில்டரைட் பண்ண போகிறோம் நமக்கு. ஸோ 2 பவர் ஆஃப் 2ன்னு போட்டோம்னா 4 மாறிடும். இந்த பவரில் இருக்க நம்பருமே அந்த வருடத்தோடைய நம்பருமே பெருக்க போகிறோம், பெருக்குன்னா நமக்கு வருடம் கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இன்னொரு சம் பார்ப்போம். ஒரு தொகையானது கூட்டு வட்டி வீதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. ஸோ அப்போ 2 மடங்கு ஆக 15 வருஷம் ஆகுது எனில் எத்தனை ஆண்டுகளில் அது 8 மடங்காகும். ஸோ அப்போது 8 மடங்காக மாற எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டான். ஸோ 2 மடங்காக மாற 15 வருஷம் ஆகுதுன்னா இப்போ 8 மடங்காக மாற. ஸோ அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தமாரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். எதை அடிப்படையாக வச்சு நம்ம அதை மாற்றுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் மடங்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் மடங்கு எவ்வளோ, நமக்கு 2ன்னு இருக்குது. அப்போ 2 பவர் ஆஃப் க்யூப் வந்து பார்த்தோன்னா நம்ம 8ன்னு எழுதுவோமா. அப்புறமா இது ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ 2 பவர் ஆஃப் க்யூப்னு எழுதுகிறோம். அப்போ அந்த 3 × 15 பெருக்கிறோம், பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 45 வருடன்றது கிடச்சிரும். ஸோ இதேமாரி தான் ஃபஸ்ட்டு மடங்கு எழுத போகிறோம், ரெண்டாவது வருடம் போட போகிறோம். அந்த மடங்கு அடிப்படையாக கொண்டு இதை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். ஸோ 2 பவர் ஆஃப் 3 அப்படின்ற கொஞ்சம் விரிவாக்கமாக எழுதுகிறோம். ஸோ அது எழுதி அந்த பவர் இருக்கிற நம்பரும் அந்த வருடத்தோட நம்பரும் பெருக்கணும்னா நமக்கு எத்தனை ஆண்டுன்றது கிடச்சிரும். ஸோ அதேமாரி இன்னொரு சம்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தொகையானது கூட்டு வட்டி மூலம் 4 வருடங்களில் 3 மடங்காகிறது எனில், ஸோ இதே வட்டி வீதம் வந்து பார்த்தோன்னா மூலம் அந்த தொகையானது எத்தனை வருடங்களில் 27 மடங்காக மாறும். ஸோ அப்படின்னு கொடுத்துறாங்களா. ஸோ 3 மடங்காக எத்தனை வருஷம் ஆகுமா, 4 வருஷம் ஆகும். அப்போ 27 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும் தான் கேட்டுருக்கான். நம்ம என்ன சொல்லியிருக்கிறேன், அந்த 27 எதை வச்சு நம்ம இப்போ பிரிக்க போகிறோம்னா, மடங்கு 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் 3 × தி ஹோல் பவர் ஆஃப் க்யூபு வந்து பார்த்தோம்னா போட முடியுமா. அப்போது 3 பவர் ஆஃப் 3ன்னு எழுதணும். எப்போவுமே ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற நம்பரு ஃபஸ்ட்டு மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்கானோ அந்த வேல்யூவாக தான் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுன்னு வேறு ஏதாவது நம்பர் கூட எடுத்து போட்டு விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போது மேலே இருக்கிற ப்ராக்கெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் என்னது 3 × வருஷத்தோட நம்பர் என்னது 4, ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா 12. அதேமாரி இன்னொரு சம் கூட இருக்குதுப்பா. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். ஸோ 2 வருஷத்தில் 3 மடங்காக மாறுது. அப்போ 27 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டுக்கிறான். ஸோ 3 மடங்காக 2 வருஷம் ஆனால் இப்போ 27 மடங்காகனா அப்போ 27 எப்படி நான் 3 பவர் ஆஃப் 3ன்னு போடலாமா. ஏன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த 3 இருக்குது. அப்போ பவருக்கு மேலே இருக்கிறது 3, அப்போ × 2, ஸோ 6. ஸோ அதேமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரட்டிப்பாக ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி முறையில் என்ன பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ரெட்டிப்பாகிறது 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகுது. அப்போ 2 மடங்காக வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆகுது. ஸோ 8 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டுக்கிறேன். அப்போது 8 மடங்காகனா 2 பவர் ஆஃப் க்யூப் அப்படின்ற மாதிரி போடுவோமா. ஸோ அப்போ 3 × 10 30 வருடங்கள் ஆகும். ஸோ மீதி சம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தொகை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியில் 45 வருடங்களில் 8 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை வருடங்களில் 2 மடங்கு ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தேவை மடங்கு தான் கேட்குறாங்க. அப்போது 8 மடங்கு 45 வருஷத்தில் மாறுது. அப்போ 2 மடங்கு எத்தனை வருஷத்தில் மாறும் அப்படின்னு கேட்குறாங்களா. இப்போ இதனாலன்னா நமக்கு வந்து எப்போவுமே சின்ன வேல்யூ கொடுத்துருவாங்க, கீழே பெரிய வேல்யூ கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம என்னடனா பெரிய வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, சின்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது 8 மடங்காக 45 வருஷம் ஆகுனா அப்போ 2 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்கான். இப்போது இந்த மடங்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா 2, அதை வச்சு
அதை மேலே இருக்கிற அந்த 8 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 2 பவர் ஆஃப் 3ன்னு எழுதலாமா அதை? ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரு மடங்கோட சின்ன நம்பராக இருக்கணும். 2 பவர் ஆஃப் 3 போடுவோமா? சரி, அப்போது அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம 3 வருஷத்தோட நம்பர் இருக்கும், அந்த நம்பராக கூட நம்ம பெருக்கணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஆனால் இப்போ இங்கே 3 இருக்குது. இப்போ 3 கூட ஒரு நம்பர் பெருக்கியிருந்தா தான் வந்து 45ன்றது கிடச்சிருக்கும். 3 கூட என்ன நம்பர் பெருக்கிருந்து 45 வந்திருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, 45 3 கேன்சலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 15ன்னு வந்துடும். ஸோ 15 ஆண்டுகளில் அப்போது 2 மடங்காக 15 ஆண்டுகள் ஆகியிருக்குன்னா அப்போ 8 மடங்காக 45 வருஷங்கள் ஆகியிருக்கும். இந்த சம்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இது உங்களுக்கு புரியும். அடுத்த ஒரு சம்மு பார்ப்போம். 20% கூட்டு வட்டி விகிதத்தில் வைக்கப்பட்ட ஒரு தொகையானது 2 மடங்குக்கு மேல் ஆவதற்கு மீச்சிறு முழு ஆண்டுகள் என்ன? ஸோ இந்தமாரி மீச்சிறு முழு ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டானா இவன். ஸோ 20% கூட்டு வட்டி விகிதத்தில் அது எவ்வளோ அசல்னு தெரில, ஆனால் அசல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்காக மாறணும் அப்படின்னு கேட்டுட்டான். ஸோ நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P × 1 + R/100 தி ஹோல் பவர் ஆஃப் n = CN வருமா? அதே தான், அசல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்காக மாறணும்னு கேட்குறான் அவன். அந்த ஒரு தொகை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ 2 மடங்காக மாறும்? ஸோ நமக்கு 6 கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 120/100ன்னு போடுவோமா? × ஹோல் பவர் ஆஃப் n. என்னுக்கான வேல்யூ நம்ம இப்போ கொடுக்குறத பொறுத்து தான் இப்போ இந்த வேல்யூ மாறும். P × 120/100 தி ஹோல் பவர் ஆஃப் n > 2P. கேன்சலேஷன் பண்ணுங்கள், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னா 6/5 தி ஹோல் பவர் ஆஃப் n வரும். இப்போ எண்ணுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுப்பீங்க. 1ன்னு கொடுத்தீங்கன்னா P கேன்சலேஷன் ஆகிடும், 6/5ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 5 5 அப்போ சம்திங் 1 பாயிண்ட் சம்திங்கில் தான் இருக்குது. அப்போ 2 விட பெருசாக மாறல. அப்போ எண்ணுக்கு 2ன்னு கொடுப்பீங்க, அப்பயும் அது 2 விட பெருசாக இல்லை. அப்போ எண்ணுக்கு 3ன்னு கொடுத்தாலும் வரல. அப்போ எண்ணுக்கு நீங்கள் 4ன்னு கொடுத்து இந்த 6/5 6/5 6/5ங்கிறத 4 டைம்ஸ். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் பெருக்கி கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா அது 2 விட இந்த வேல்யூ பெருசாக இருக்கும். அதுதான் கொஸ்டின். என்ன கேட்குறாங்கன்னா 20% கூட்டு வட்டி விகிதத்தில் வைக்கப்பட்ட ஒரு தொகை வந்து பார்த்தோன்னா 2 மடங்குக்கு மேல் ஆவதற்கு எத்தனை மீச்சிறு முழு ஆண்டுகள் ஆகும்னு கேட்குறான். ஏதோ ஒரு அமௌண்ட்டு, அது 20% கூட்டு வட்டியில் நம்ம இது பண்ணுறோம். அந்த அமௌண்ட்டே வந்து பார்த்தோன்னா எத்தனை வருஷத்தில் 2 மடங்காக மாறும் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் அது. அப்போ 2 மடங்காக மாறக்கூடிய P அதை விட அதிகமாக ஆகணும், என்னைக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்தா அதை விட அதிகமாக மாறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வந்து ரூபாய் 12,000க்கு கூட்டு வட்டியில் வந்து 5 ஆண்டுகளுக்கு 2 மடங்காகிறது. மேலும் 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும்? 12,000 அசல் வந்து பார்த்தோம்னா, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 5 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது அப்படின்னு அமெரிக்கா கொடுத்து வச்சுருக்கேன் நம்ம கொஸ்டினில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதுப்போம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், மடங்கு எடுத்து முதல்ல எழுதுவோம், வருடத்தை 2வது போடுவோம். ஸோ 2 மடங்காக மாற 5 வருஷம் ஆகும்னு கேட்டாங்க. மேலும் 20 ஆண்டுகள் கழித்து அது எவ்வளவு கிடைக்கும்? அது இருக்கு வரட்டும். நமக்கு வந்து பார்த்தோன்னா இது இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். இப்போ 5 ஸோ 2 மடங்காக மாற 5 வருஷம் ஆகும். அப்போ அந்த 5 வருஷத்தில் தான் 12,000 மாறுது. அப்போது எத்தனை மடங்கு? இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த 20 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வந்து பார்த்தோம்னா எப்படி நம்ம இதை ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா 4 × 5 4 × 5ன்னு நம்ம இப்போ எழுதுவோம் அப்படின்னா ஆக்சுவலி இப்போ 2 ஆண்டுகளில் ஸோ ஒரு நிமிஷம் இருங்களேன். அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 12,000 கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளுக்கு 2 மடங்கு ஆகிறது. ஸோ 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஸோ இதே மாதிரியே நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டைப்ஸில் தான் போட போகிறோம். இதை மடங்கு அப்படின்னா நம்ம எத்தை எழுதிப்போம், 2 வருடம்னா 5ன்னு எழுதிப்போம். இவன் என்னன்றானா நமக்கு ஃபஸ்ட்டு மடங்கு கொடுக்கல, வருஷத்தை மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போது இது நம்மளை தான் வந்து கெஸ் பண்ணிக்க தான் பண்ணணும். ஸோ 2 பவர் ஆஃப் 4ன்னு போடுவோமே. ஆக்சுவலி இந்த 20ன்றது எதனுடைய ஃபேக்டரைஸ்டாக இருக்கும் போது நம்ம பார்க்கணும். 4 × 5 20, 10 × 2 20. ஸோ அந்தமாரி வந்து
பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தோம்னா அப்போ 2 பவர் ஆஃப் 4ன்னு இப்போ போடுவோமே. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வருடம் கண்டுபிடிக்க தந்தால் என்ன பண்ணுவோம், 4 × 5 20ன்னு வந்துடுமா நமக்கு. அப்போ 20 ஆண்டுன்றது கரெக்டாக வருது. அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், ஸோ 2 பவர் ஆஃப் 2, 2 பவர் ஆஃப் 3, 2 பவர் ஆஃப் 4, 2 பவர் ஆஃப் 5 அப்படின்ற மாதிரி நம்ம போடுறோம். ஏன்னா மடங்குன்றது அந்த 2 அடிப்படையாக கொண்டு தான் இருக்கணும் அப்படின்றது பேசிக்கான ஒரு ரூல். அப்போ 4 × 5ன்றது 20. அப்போ 2 பவர் 4, இந்த 2 பவர் 4 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 4 மடங்காக மாறத்துக்கு வந்து பார்த்தோன்னா 16. ஸோ 16 மடங்காக மாறுவதற்கு 20 வருடங்கள் ஆகும். அப்போது இந்த 12,000 × 16 நீங்கள் பெருக்கிட்டீங்க அப்படின்னா 1,92,000 கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான். கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பார்த்தா தான் புரியும். இது மடங்கு 2 வருஷம் 5ன்னு கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே நம்ம மடங்கு வந்து பார்த்தோன்னா அது 2 அடிப்படையாக வச்சு தான் நம்ம பவர் எடுப்போம். அந்தமாரி நீங்கள் 2 பவர் 1, 2 பவர் 2லாம் போடணும். போட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது 4 × 5 தான் நம்ம பெருக்கி வருஷத்தை கண்டுபிடிப்போம். பெருக்கும் போது அதுதான் கரெக்டாக வருது. அப்போ 20 ஆண்டுகள் அப்படின்றது நமக்கு அங்கே கரெக்டாக வருது. அப்படின்னா இப்போ 2 பவர் 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 16ன்னு வரும். அந்த 16 தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு 12,000 கூட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஒரு தொகை வந்து பார்த்தோம்னா 3 வருடத்தில் கூட்டு வட்டி விகிதத்தில் 1331 மடங்காகிறது என்றால் அதன் வட்டி விகிதம் என்ன? ஸோ அந்த சம் வந்து நம்ம வட்டி விகிதத்தில் கூட போட்டிருப்போம். என்னென்னா அவங்க ஜஸ்ட் இங்கே மடங்காகிறது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். அங்கே வந்து 1.331 அது ஆகிறது, மாறுகிறது அப்படின்லாம் இதெல்லாம் வந்து கூட்டுத்தொகை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு நமக்கு. சரி, இப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்மேட்டுக்கு வந்துடுவோமா. 3 வருடத்தில் கொடுத்துட்டான், வட்டி விகிதம் கேட்குறான். அப்போ 1 + r/100 தி ஹோல் பவர் ஆஃப் 3 = 1331 / 1000. 3 ஸ்தானம் தள்ளி புள்ளியிருக்காங்க. அப்போ டிவைடடில் 1000 போட்டுக்குங்க, அவ்வளோதான். க்யூப் ரூட் எடுக்கணும். 10 × 10 10 × 10 × 10 1000. ஸோ 11 × 11 11 3 11 பெருக்கணும்னா 1331. அப்போ க்யூப் ரூட் எடுத்தோம்னா ஸோ 1 + r/100 = 11/10ன்னு வந்துடுமா. ஸோ இப்போ இந்த 1 2 பக்கம் கொண்டு போங்க. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 1/10ன்னு வரும். இந்த கீழே இருக்கிற 100 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு என்னென்ன தள்ளி விட்டிங்கன்னா மல்டிபிள் ஆகிடும். ஸோ r = 100/10. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா r = 10ன்னு வரும். ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு உங்களால் சிம்பிளாக போட முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக போடுங்க. ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் அதிகமாக்கிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம வேறு ஒரு டைப்புக்கு போவோம். ஸோ தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்றதுல கேட்பாங்க நமக்கு கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். நம்ம வருட கூட்டு வட்டி வந்து 10% எனில் ஒரு தொகை வந்து 3 வருடத்தில் பெறும் கூட்டு வட்டி வந்து 331 எனில் அந்த தொகை அதே காலத்தில் பெறும் தனி வட்டி எவ்வளோ அப்படின்ன மாரி வந்து கேட்டுட்ருக்கான். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க, ஆறுமே கொடுத்துட்டாங்க, எண்ணமே கொடுத்துட்டாங்க. ஆனால் அசல் அப்படின்றது நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ நமக்கு அசல் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூட்டு வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி அசல் கண்டுபிடிங்க. அந்த அசலை கண்டுபிடிச்சி தனி வட்டியில் வந்து போடணும். நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து p × 1 + r/100 தி ஹோல் பவர் ஆஃப் n = CAன்னு இருக்குமா. அந்த CA தான் வந்து பார்த்தோம்னா p + i, அதாவது அசல் ப்ளஸ் வட்டி. நமக்கு வட்டி இருக்குது, அசல் என்ன பண்ணுவோம் தெரியாது. அதனால் ஈக்குவல்ட்டுக்கு நாடு கொண்டு வந்துடுவோம், மைனஸாக மாறிடும். ஸோ p × 110/100 தி ஹோல் பவர் ஆஃப் கியூபு. ஸோ மைனஸ் ஆஃப் p = 331. 6 அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, 10 கொடுத்துரும். அப்போ 110/100 தி ஹோல் பவர் ஆஃப் கியூபு. க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 1331 p / 1000. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது, அதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டுக்கு கரெக்டாக அந்த 1000 எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரியணும். அதுக்கப்புறமா வந்து கழிச்சிங்க அப்படின்னா 331 p = 331 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா p = 1000 வந்துடும். நம்ம வந்து அசல் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த அசலை வச்சு தனி வட்டி வேறு கண்டுபிடிக்கணும். PNR/100 ஃபார்மேட் தெரியல. அப்போ 100 அதே தொகை தான், அதே காலம், 10 அதே வட்டி விகிதம் அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தோம்னா அப்போ 1000 × 10 × 3 / 100 கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் = 300. வட்டி விகிதம் தனி வட்டி = 300.
ஒரு தொகைக்கு 2 வருடங்களுக்கு 10% கூட்டு வட்டியில் ரூபாய் 168 கிடைக்கிறது எனில் அதன் தனித்த வட்டியை காண்க. ஸோ தனித்த வட்டியாக இருக்கலாம், தனி வட்டியாக இருக்கலாம், எல்லாமே ஒன்று தான். ஸோ இங்கிலீஷில் அழகாக கொடுத்துருப்பாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. தமிழில் நிறைய எழுத்துப்பிழை இருக்கத்தான் செய்யுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கூட்டு வட்டிக்கே கண்டுபிடிச்சிருவோம். அசல் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். ஸோ பி இன்ட்டு 1 + r/100 அதை சிம்பிள் பண்ணிவிட்டு நான். ஸோ 110/100 தி ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அங்கே என்ன போடுவோம், வட்டி ப்ளஸ் அசல்னு இருக்கும்போது வட்டி நம்ம கொடுத்துட்டோம், அசல் தெரியாது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். அப்புறமா என்ன பண்ணுறேன், அந்த அசலை நான் ஈக்குவல் டு கொண்டு வந்துடுறேன். ஸோ பி இன்ட்டு 111/10, அங்கே 0 0 கேன்சலேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 168. ஸோ இதை நீங்கள் சிம்பிள் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 21p இஸ் ஈக்குவல் டு 21p இஸ் ஈக்குவல் டு 168 × 100ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ p இஸ் ஈக்குவல் டு 800ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. அப்புறமா நம்ம தனி வட்டி போய் கண்டுபிடிக்கணும். ஸோ PNR/100ல் 800 × 10 × 2 × 100 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஸோ SI இஸ் ஈக்குவல் டு 160ன்னு சொல்லிட்டு வந்துடும் வட்டி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி சம் தான் கேட்பாங்க, குரூப் 4 மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம். ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கொடுத்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கும் நினைப்பாங்க. ஸோ நம்ம அதிகமாக சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும்னா, அந்த அவன் எவ்வளோ கஷ்டமாக கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஷின்னு சொல்லிட்டு ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போய்க்கினே இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து பார்த்தோம்னா தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி விகிதத்தில் ரூபாய் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி நான் கேட்குறேன். ஸோ இந்த கொஷின் தாங்க 2022 குரூப் 4ல் கேட்டு விட்டாங்க இது. ஸோ 6 வருஷம் ஒரு தனி வட்டி தான் கொடுத்துட்டான். அதிலிருந்து பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறதுன்ட்டான். ஒரு அசல் சரி, நமக்கு வந்து அசல் என்னான்னு தெரியாது, ஆனால் அதிகரிக்கிறது மாறுகிறது அப்படின்னா கம்பல்சரியாக அது கூட்டுத்தொகை, தொகை அமௌண்ட்டு. அசல் வந்து 100, அப்போது தொகை வந்து எவ்வளோ 160. அப்போ அதில் நம்ம கழிச்சோம் அப்படின்னா வட்டி கிடச்சிருமா இல்லையா, வட்டி எவ்வளோ 60ன்னு வந்து நிற்குமா நமக்கு. ஸோ அதான் நமக்கு n = 6, அசல் நமக்கு தெரியாது, நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அங்கே 60% அதிகரிக்குதுன்னும் போது நமக்கு பேஸாக 100ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 100 அங்கே வந்து பார்த்தோம்னா கழிச்சிட்டோம் அப்படின்னா 60 வந்துடும். ஸோ அசல் எவ்வளோ 100 இன்ட்டு n வந்து 6, வட்டி விகிதம் வந்து 6 தெரியாது, அப்படியே வச்சு போய்ட்டு போய் 100. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா r = 10ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறமா n = 3, p = 12,000. ஏன்னா இது வந்து கூட்டு வட்டிக்கு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதே வட்டி விகிதம் எவ்வளோ 10% அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டானா. ஸோ 110/100 தி ஹோல் பவர் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு பி எவ்வளோ 12,000. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேன்சலேஷன் பண்ணி 3 டைம்ஸ் எழுதணும். ஸோ அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 15,972ன்னு வரும். நமக்கு தேவை கூட்டு வட்டி தான், கூட்டு தொகை கிடையாது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச அந்த அமௌண்ட்லேருந்து அசல் வந்து கழிச்சு விட்ருங்க. கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு கிடச்சிரும். கொஞ்சம் பெருசு தான் பார்த்தீங்களா, குரூப் 4 எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சம்மெல்லாம் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயினே இருந்துடலாம். ஸோ இன்னொரு சம் நம்ம பார்ப்போம். ஒரு தொகை வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 50% அதிகரித்தால் ரூபாய் 10,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது. ஒரு தொகை என்னென்னலாம் தெரியாது, ஆனால் 4 வருஷத்தில் 50% அதிகரிக்கும். அது நம்ம அசலாக எடுத்துப்போம், 100ஆக வச்சுப்போம். 4 ஆண்டுகளில் 50% அதிகரிக்குதுன்னா அப்போது 100லேருந்து 150 மாறுது. அப்போ வட்டி எவ்வளோ 50. அப்போ PNR/100 ஈக்குவல் டு SI வந்து பார்த்தோன்னா அது 50. ஏன்னா 100 - 150 கழிச்சோம் அப்படின்னா 50. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா r = 25/2 அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் P × 1 + r/100 தி ஹோல் பவர் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு CA நமக்கு அது கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுல நமக்கு அசல் கொடுத்துருப்பாங்க 10,000ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களா. ஸோ 225/100. ஸோ இது 1 + r/100 அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ தான் வரும் உங்களுக்கு. ஸோ மேலே க்யூப் இருக்கா, அப்போ அந்த டைம் 3 முறையாக எழுதணும், அதுதான் நமக்கு ரூல். இது கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு 14,238.2. இது தொகை, நமக்கு தேவை வட்டி. ஸோ எடுத்து போய்ட்டு அசலில் கழிக்கணும். கழிச்சிட்டிங்கன்னா 4,238ன்னு வரும். இன்னொரு சம் பார்ப்போம். சுரேஷ் வந்து 10,000 ரூபாயை 3 வருடங்களுக்கு முதலீடு செய்ய விரும்புகிறார்.
திட்டம் ஏ வந்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு 8% தனி வட்டியில் வந்து பார்த்தோன்னா ஓகே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து 8% தனி வட்டியில் முதலீடு பண்ணுறாரு. அப்புறமா ஒரு பர்சன்டேஜ் போனஸும் நமக்கு கிடைக்குது. செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்கீமில் வந்து பி, அதில் வந்து 8% கூட்டு வட்டியில் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படின்னும் போது இந்த ரெண்டில் எது நல்ல திட்டம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எத்தனை வருஷம் அப்படின்னா அந்த 3 வருஷத்தில் அந்த பெறக்கூடிய தொகையுமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்குது. அது என்ன பண்ணுறாருன்னா ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வந்து கூட்டு வட்டியில் கொடுக்குறாரு. அதேமாதிரி அதே அமௌண்ட் எடுத்து போயிட்டு அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வந்து பார்த்தோம்னா தனி வட்டியிலையும் கொடுக்குறாங்க. அப்புறமா அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கிடைக்கிது போனஸாக. அப்படின்ற மாதிரி இருக்குதுங்களா. இப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். திட்டம் ஏ தனி வட்டி முறையில் போடுறோம். 10,000க்கு 3 வருஷத்துக்கு 8% 6 டிவைட் பை 100 கேன்சல் பண்ணால் 2600. 10,000க்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ 100. இப்போ நமக்கு மொத்தமாக தொகை தானே வேணும். அப்போ 10,000 ப்ளஸ் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வட்டி ப்ளஸ் ஒரு பர்சன்டேஜ் போனஸு ஆட் பண்ணோம் அப்படின்னா 12,500. இது தனி வட்டியில் இருக்கட்டும். செகண்ட் வந்து நம்ம கூட்டு வட்டிக்கு போவோம். அதே 10,000 3 வருஷத்துக்கு வட்டி விகிதம் எவ்வளோனா 8. அப்போ 108/100 3 முறை எழுதணும். எழுதி இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணதுக்கு பதில் வந்து பண்ணால் 10,000க்கு இந்த 4 0 கேன்சலேஷன் ஆகிடும். அந்த 100லாம் நீங்கள் வந்து கேன்சல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே பெருக்கிட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுப்போம். அவ்வளோதான். நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போது 12,597 கூட நீங்கள் அப்படியே எடுத்துப்போமே. இங்கே பாருங்கள் 12,500. கம்பேரிசன் பண்ணும்போது கூட்டு வட்டி அதில் வர அமௌண்ட்டு தான் வந்து சிறந்தது. அதுதான் நல்ல திட்டமும் கூட. கூட்டு வட்டியில் வரது தான். இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா வந்து 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் கேட்பாங்க. 3 வருஷத்துக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அரையாண்டுக்குமே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கேட்பாங்க. இந்தமாரி நிறைய டைப்ஸில் இருக்குது. அந்த சம்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் இந்த சம்ஸ் எக்கச்சக்கமாக கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா இருக்குது. இதை நம்ம பார்த்தோம்னா அசல் வந்து பார்த்தோன்னா பிக்கு 6% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அந்த லைன் மட்டும் மார்க் பண்ணுங்களேன். 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம் அப்படின்னா ஃபார்முலா வந்து P × R/100 தி ஹோல் ஸ்கொயர். இதுலேயே வந்து பார்த்தோன்னா 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசத்துலேயே நமக்கு அசல் கேட்பாங்க, வட்டி வீதம் கூட கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அதில் நம்ம அசல் கண்டுபிடிக்கிறது பார்ப்போமா. ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின், அதாவது 2 ஆண்டுகளும் கொடுத்துட்டான், ஒரு தொகையின் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 768 எனில் அந்த தொகை என்பது. 2 வித்தியாசம். வித்தியாசம் இஸ் ஈக்குவல் டு P × R²/100². இதுதான் நமக்கு ஃபார்முலா. 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னும் பொழுது வித்தியாசம் 768, R வந்து 8ன்னு கொடுத்துட்டான். அசல் எவ்வளோன்னு கேட்குறான். அங்கே தொகைன்னு இருக்கும். இதுக்கு இங்கிலீஷ் கொஷனில் பாருங்கள் எப்போவுமே. அது வந்து அசலாக தான் இருக்கும். டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தோம்னா P × R²/100² ஃபார்முலா. நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 768ன்னு கொடுத்துட்டான். P தெரியாதான் கண்டுபிடிக்கணும். R வந்து 8. 8 × 8ன்னு போடுவோம். 100 × 100 அப்படியே எழுதிப்போம். அங்கே கேன்சலேஷன் பண்ணி அப்படின்னா P = 12,000 1,20,000 அப்படின்ற மாதிரி வரும் நமக்கு ஆன்சரு. ஒரு சம் மட்டும் போதும். நீங்கள் நிறைய சம்ஸு மீதி இருக்க சம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் இன்னொரு டைப் ஒன்று இருக்கும். வட்டி வீதம் இப்படி பார்ப்போம். இதிலே கண்டுபிடிக்கிறது எப்படின்னு. ரூபாய் 15,000க்கு 2 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 96 எனில் வட்டி விகிதம் காண்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் அப்படின்னாலே ஃபார்முலா என்னது? டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு P × R² / 100². அசல் நமக்கு கொடுத்தாச்சு, வேறுபாடுமே கொடுத்தாச்சு. வேறுபாடு எவ்வளோ 96 ஈக்குவல் டு அசல் எவ்வளோ P 15,000, R² தெரியாது, / 100². அது 100 × 100 அப்படி எழுதிப்போம். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா R² = 64ன்னு வரும். அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 8 × 8 = 64. ஒரு சம் பார்த்தாச்சா. அடுத்தது இதுலேயே இன்னொரு சம் இருக்குது, அதை நம்ம போய் பார்ப்போம். வித்தியாசம் இதுதான் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அசல் கண்டுபிடிச்சோம். 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசத்தில் அசல் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசத்தில் வட்டி விகிதம் 6 கண்டுபிடிச்சோம்.
அதே 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசத்தில் அதுக்கான வித்தியாசம் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். அசல் கொடுத்தாச்சு, வட்டி விகிதம் 5% அதுவுமே கொடுத்தாச்சு. எண் வந்து பார்த்தோன்னா 2 ஆண்டுகளுக்குன்னு பொதுவாக கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா, அதுக்கு டைரெக்டாக போய்டும். ஸோ டிஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு P × R²/100². R எவ்வளோ? 5 × 5. அசல் எவ்வளோ? 2400 / 100 × 100. ஸோ இதை அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வட்டி விகிதம் வித்தியாசம் வந்து பார்த்தோம்னா 6. ஸோ இன்னொரு சம் பார்ப்போம். ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிறாங்க. 3, 6, 7, 8, 9 முறை கேட்டு வச்சுக்கிறாங்க இந்த சம்மை மட்டுமே. ரூபாய் 8000க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். 2 வருஷத்துக்கு வித்தியாசம் கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பாருங்கள், வித்தியாசம் போடுங்க. 8000 × 10 × 10 / 100 × 100 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 80 ஆன்சரு. ஸோ 2 சம்மு கொடுத்தாச்சு போதும் இதில். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய சம்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த சம்ஸ் எல்லாம் போய்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக 3 ஆண்டுகளுக்கு பார்ப்போம். 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம். ஸோ இதுக்கு அதே தான். அங்கே என்ன பண்ணுவோம்? வித்தியாசம் இஸ் ஈக்குவல் டு P × R²/100²ன்னு போடுவோம். ஆனால் இங்கே 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னும் போது P × R² போட்டுப்போங்க. இன்ட்டு 3 ஆண்டு அப்படின்னா 300 + 6 / 100³ அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா என்ன போடுறோன்னா இங்கே 300 + 6ன்னு போடுறோம், ஸ்கொயருக்கு பதில் க்யூப் போடுறோம், அவ்வளோதான். ஆனால் 6க்கு மட்டும் ஸ்கொயர் இருக்குது, அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு தொகை ஆண்டுக்கு 10 விழுக்காடு விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு வட்டிக்கு விடும் பொழுது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இவற்றிற்கிடையே உள்ள வித்தியாசம் 31 எனில் அத்தொகையை காண்க. ஸோ 3 ஆண்டுகளுக்கு வந்து கொஞ்சம் இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அங்கே தான் அதிகமாக கொஷின்ஸாக எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு கண்டுபிடிச்சிருவோமா நமக்கு? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு அசல் தான் கேட்குறாங்க. வித்தியாசம் வந்து 31 கொடுத்துட்டாங்க. அசல் தெரியாது, அப்படியே வச்சுப்போம். 6 வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. 10 × 10. ஸோ 300 + ஒரு 10 310 / 100 × 100 × 100 3 முறை போட்டோம். ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா P = 1000 வந்துடும். ஸோ இதிலே வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஒரு சம் பார்ப்போமா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் 2022 கேட்டாங்க. ஸோ 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கூட்டு வட்டியிலேருந்து 2 சம்மு இங்கே இருந்து 1 எடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 1134 எனில் அசலை காண்க. வித்தியாசம் 1334, அசல் தெரியாது, அப்படியே வச்சுப்போம். ஆர் வந்து எவ்வளோ? 15 × 15. ஸோ ஒரு 300 + ஒரு 15 315 / வந்து பார்த்தோம்னா 3 முறை 100 போட்டுப்போம். ஸோ இது அப்படியே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா P = 16,000 சொல்லிட்டு வரும். ஸோ கேன்சலேஷனாக நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ அதேமாதிரி இதில் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம். 5% ஆண்டு வட்டியில் வந்து பார்த்தோம்னா 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 8000 அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ கொஸ்டின் மட்டும் பாருங்கள், 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம். அப்போ நான் P × R² 300 + 6 / 100³ அசல் எவ்வளோ? 8000 கொடுத்துட்டான். ஆர் எவ்வளோ? 5 × 5. அப்புறமா 300 + ஒரு 5 305 / 100 × 100 × 100 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 61. அதுக்கப்புறமா அரை ஆண்டுக்கும் அப்புறமா ஓராண்டுக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம். ஸோ இதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாலாம் கிடையாது, டைரெக்டாக தான் நம்ம போட்டாகணும். இதில் வந்து சம்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதே நம்ம பார்த்துருவோம். ரூபாய் 1200 வந்து பார்த்தோம்னா 10% வட்டி வீதத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 6 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் வரக்கூடிய வித்தியாசம் காண்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அசல் வந்து 1200, ஆர் வந்து 10%ன்னு கொடுத்துட்டான். 6 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. ஆனால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம்தான். என்ன பண்ணணும்? 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டு வட்டிக்கும் கண்டுபிடிக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு முறை சொல்லிட்டு தனி வட்டிக்குமே கண்டுபிடிக்கணும். அப்புறமா ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அதுதான் அந்த ஆன்சராக வந்து நிற்கும். 2 ஆண்டுகளுக்குன்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது, 3 ஆண்டுகளுக்குனாலும் ஃபார்முலா இருக்குது. இதுக்கெல்லாம் ஃபார்முலா கிடையாது, இந்த மாதிரி டைரெக்டாக தான் போட்டாகணும். ஃபஸ்ட்டு தனி வட்டி கண்டுபிடிச்சிரும். PNR/100 தான். அசல் வந்து 12,000 தெரியும். வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு தெரியும். 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னா மொத்தமாக வருஷத்துக்கு தான் கணக்கு எடுக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கே போயிடும். ஸோ 1 / 100 n = இதை நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா வட்டி வந்து பார்த்தோன்னா 120ன்னு கிடைக்கும்.
அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா வட்டி தான் கண்டுபிடிச்சிடணும். தொகை வேணுமா, அப்போ அசல் ப்ளஸ் வட்டி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தொகை கிடச்சிரும். ஸோ அதேமாதிரி இப்போ கூட்டு வட்டி, ஸோ கூட்டு தொகை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்லாம், ஒரு காலாண்டுக்கு ஒரு முறையெல்லாம் சில சம்ஸ் இருக்குது. அது நீங்கள் போக போக புரியும். இப்போ நம்ம பார்த்தோம்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு போய் பார்க்கணும். அப்போ வருஷத்துக்கு 2 டைம்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் வட்டி. ஸோ வருஷத்துக்கு பார்த்தோம்னா 10% வட்டி அப்படின்னா அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ, 12 மாதத்துக்கு 10% வட்டி அப்படின்னா அப்போ 6 மாதத்துக்கு 5%. ஸோ நீங்கள் அந்த பாக்ஸ் மெத்தட் போட்டு கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா மொதல் 6 மாதம், அடுத்த 6 மாதம், அப்போ வந்து பார்த்தோன்னா எண்ணு வந்து 2 டைம்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை நீங்கள் அரை ஆண்டுக்கு ஒரு முறை போய் அந்த சம்மெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, இந்த சம்மெல்லாம் நீங்கள் இப்போ வந்து போட்டிங்கன்னா அப்படியே அடித்து தள்ளிட்டு போய் இணைந்துட வேண்டியது தான். ஸோ கரண்ட் 1200 இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100. ஸோ இதை நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 1323 வந்துடும். ஸோ வித்தியாசம் தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ ஆன்சர் வந்துச்சுங்களா? ஸோ அவ்வளோதான். இன்னொரு சம் பார்த்துருவோம். ரூபாய் 1000 அசலானது வருடத்திற்கு 10% வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கு பிறகு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு யாதுன்னு கேட்டிருக்கான். 4 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடுன்னு கேட்டுக்கிறான். ஸோ ஒன்றும் இல்லை, PNR/100 அப்படியே போடுங்க. 1000 × 10 × 4/100 வட்டி வந்துச்சா, தொகை தான் நமக்கு தேவை 1400. அதே மாதிரி இது வந்து பார்த்தோம்னா கூட்டுத்தொகை கண்டுபிடித்தால் தான் எண்ணெய் வந்து எத்தனை 4, அப்போனா 4 டைம்ஸ் அந்த எழுதணும். 110/100 × 110/100 × 110/100 அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு இது வரும். ஸோ 1464.1 வரும். நம்ம அப்படியே வந்து இந்த கூட்டுத்தொகையும் தனி வட்டிக்கான அந்த தொகையுமே கழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நமக்கு வித்தியாசம் கிடச்சிரும். 64.1 வந்துடும். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அரை ஆண்டுக்கு ஒரு முறை. இந்த டைப்பில் நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தோம்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை தனி வட்டி கேட்பாங்க, காலாண்டுக்கு ஒரு முறை தனி வட்டி. மாற்றி சொல்லிட்டேன்னா. ஸோ அரை ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி, காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி, ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி. ஸோ இப்படிலாம் வரும் இந்த சம்ஸு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சம்ஸ் பார்ப்போம். நம்ம அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ராகுல் வந்து பார்த்தோம்னா ரூபாய் 8000 18 மாதங்களுக்கு 10% ஆண்டு வட்டி வீதம் கொடுப்பதில் முதலீடு செய்தார். அவருக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? இப்போது இந்தமாரி கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணியாச்சு. நமக்கு அசல் கொடுத்துட்டாங்க, 18 மாதங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க, 10% 6மே சொல்லிட்டாங்க. ஸோ கூட்டு வட்டி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தமாரி கொஸ்டினில் உங்களுக்கு அரை ஆண்டுக்குன்னு மென்ஷன் அவுட் ஆயிடுச்சுனாலே அடுத்து தான் நீங்கள் எங்கே போய் பார்க்கணும்னா ஆண்டு பார்க்கணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை, அப்போனா 6 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. அப்போ வருஷத்துக்கு 2 டைம்ஸு. அப்போ 18 6 மாதமாக எத்தனை முறை உடைக்க முடியுமோ அத்தனை முறை உடச்சிருங்க. அப்போ வந்து ஒரு மொத்தமே 3 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா 18 மாதம்னு வந்துடுமா? ஏன்னா மொதல் 6 மாதம், அடுத்த 6 மாதம், அடுத்த 6 மாதம், ஏன்னா 6 மாதமாக தான் கணக்கு எடுத்துகிட்டே போகிறாங்க. அதான் அரையாண்டுன்னு. அப்போ 3 முறை நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்போ அதுக்கடுத்து தான் நம்ம போயிட்டு வட்டி விகிதம் பார்க்கணும். அது ஆண்டுக்கு கொடுத்துருப்பாங்க 10%. ஆண்டுக்கு 10%னால் அதாவது 12 மாதத்துக்கு 10% அப்படின்னா இப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ? இந்தமாரி பாக்ஸ் மெத்தட் நீங்கள் போட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு 5%. இல்லை நமக்கு பேசிக்காகவும் தெரியணும். 12 மாதத்துக்கு 10%னால் இப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ இருக்க போகுது? 5% இருக்க போகுது. அவ்வளோதான். அப்போ 3 முறை நம்ம அதை எழுத போகிறோம். அவ்வளோதான். ஸோ 8000 மசால் போட்டுக்குங்க. ஸோ 105/100 × 105/100 × 105/100. ஏன்னா மந்த்து நமக்கு பாருங்கள் 3 முறையாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதனால் 3 முறையாக எழுதுகிறோம். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் கேன்சலேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே ஆன்சர் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ வட்டி கேட்குறாங்க, கூட்டு வட்டி தான் கேட்பாங்க. ஸோ தொகையிலிருந்து கழிக்கணும் அசலை. 6 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 24,000க்கு 1.5 ஆண்டுக்கு காலத்திற்கு 10% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? அங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு
அரையாண்டுக்கு ஒரு முறையா, 6 மாதத்துக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்காங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறையாக இருக்கட்டும், இல்லை வருஷத்துக்கு 2 முறையாக இருக்கட்டும், இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே ரூல் தான். 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னா செகண்டு நம்ம போய் பார்க்க வேண்டியது ஆண்டு போய் பார்க்கணும். அது எல்லாத்தையுமே நமக்கு 6 மாதமாக உடைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ அப்போ அந்த 1 ஆண்டு 6 மாதமாக பிரித்தோம்னா 3 முறை பிரிக்கலாமா? ஸோ அப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எங்கே போகணும்? வட்டி விகிதத்துக்கு போனேன். அப்போ வருஷத்துக்கு 10% கொடுத்துக்கிறேன். அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு மாதிரி பார்க்கணும். 5% அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு டைரெக்டாக தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், 105/100 105/100ன்னு சொல்லிட்டு 3 முறை போட போகிறோம். ஏன்னா 6 3 முறை பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வட்டி தானே, தொகையை கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அசல் அதில் கழிக்க போகிறீங்க. கழிச்சிட்டு ஆன்சர் கொண்டு வந்துட போகிறீங்க. இன்னொரு சம்ஸ் பார்த்துருவோம். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் 8000க்கு ஆண்டு வட்டி வீதம் 10% வீதப்படி 18 மாதங்களுக்கு பின் இறுதி கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கூட்டு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல, கூட்டுத்தொகை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அரை ஆண்டுக்கு ஒரு முறையாக நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், எவ்வளோ ஆண்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 18 மாதங்கள். அப்போ அரை ஆண்டுக்குன்னா 6 மாதமாக அதை உடைக்கணும். அப்போனா 3 முறையாக பிரிச்சுடுவோம். 6 18. அதுக்கப்புறமா வட்டி வீதம் பார்த்தா சொல்லியிருக்கேன் நான். 12 மாதத்துக்கு 10% அப்படின்னா அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ பார்த்துட்டிங்கன்னா மீதி அப்படியே போட்டு கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அதேமாரி இன்னொரு சம் பார்க்கலாம். 4% ஆண்டு வட்டி வீதத்தில் 1 ஆண்டுகளுக்கு 5000க்கு ஆண்டு வட்டிக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் பொழுதும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டுக்கு 2 முறை கணக்கிடும் பொழுதும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் பொழுதும் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னும் பொழுது, அதுக்கப்புறம் ஆண்டுக்கு 2 முறை நானாக சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அரை ஆண்டுக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை ஆண்டுக்கு 2 முறை, எல்லாமே 6 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இந்த 3 டைம்ஸுமே ஒரே மீனிங் தான் இதுக்கு. ஆனால் சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருவோம். ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிச்சிருவோம். அப்புறமா அரை ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்துப்போம். ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 5000 இன்ட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆண்டுக்கு ஒரு முறைனா அடுத்தது எதை போய் பார்க்க சொன்னேன், எவ்வளோ ஆண்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண கற்றுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு ஆண்டு ப்ளஸ் ஒரு 6 மாதம் அப்படின்றது நிற்கும். அப்போது ஒரு ஆண்டு அப்படின்னா அதுக்கு 104/100 வரப்போகுது. அந்த 6 மாதத்துக்கு 12 மாதத்துக்கு 4% வட்டி வீதம்னா அப்போ 6 மாதத்துக்கு 2% வட்டி வீதம். அப்போ 104/100 இன்ட்டு அது ஒரு வருஷத்துக்கு, அந்த 6 மாதத்துக்குன்னும் போது 102/100. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்துடும் நமக்கு. அதை அப்படியே வச்சுப்போம். செகண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை, அப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை கேல்குலேட் பண்ணுறான். அப்போ நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 1.5 வருஷத்துக்கு. அப்போ 3 முறை, 6 பிரிச்சோம்னா 3 முறை வந்துடும். அப்போ 12 மாதத்துக்கு 4% வட்டி வீதம் அப்படின்னா 6 மாதத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ், 2% தானே. அப்போ 102/100 102/100 இன்ட்டு 102/100 அப்படியே நீங்கள் போட்டு கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா அவன் தான் அதை கேட்குறான், அதுக்கான வித்தியாசம் எவ்வளோ, 2.04. ஸோ அடுத்த ஒரு சம்மு. ஸோ அவ்வளோதான், அரை ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தாச்சு. ஸோ அடுத்து காலாண்டுக்கு ஒரு முறை அந்த சம் பார்ப்போம். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரேர் தாங்க. இதெல்லாம் வந்து காலாண்டில் அந்தளவுக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். வருட கூட்டு வட்டி வந்து 20% இருக்கும் பொழுது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோ. ஸோ இங்கே பாருங்கள், கொஸ்டினில் காலாண்டுன்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்ததை நம்ம எங்கே போய் பார்க்கணுன்னு சொன்னேன், எவ்வளோ ஆண்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்களா. ஆமாம், 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. அதை காலாண்டாக உடைக்கணும். எத்தனை முறை ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ அத்தனை முறை ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், அரையாண்டுனா 6 மாதம் 6 மாதம், அப்போ காலாண்டுனா 4ல் 1. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 3 3 3ன்னு சொல்லிட்டு அப்போ 4 × 3 12 மாதம். 12 மாதம் இந்தமாரி உடைக்கலாமா, காலாண்டுன்னு சொல்லிவிட்டு 4 காலாண்டாக பிரிச்சிடலாம். அப்போ இந்த காலாண்டுன்னு சொல்லக்கூடிய மீனிங் என்னென்னா 3 மாதம் அதுக்கு அர்த்தம். அப்போது 9 மாதத்தை நம்ம எத்தனை 3 மாதமாக பிரிக்க முடியும், 3 மந்த்தாக பிரிக்கலாமா, 3 மாதமாக பிரிச்சிடலாம். சரி, அதுக்கப்புறமா வட்டி விகிதத்துக்கு போய் பார்க்க சொல்லிக்கிறேன். அப்போ 12 மாதத்துக்கு 20% வட்டி விகிதம்னா அப்போ 3 மாதத்துக்கான வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அது நீங்கள் அந்த பாக்ஸ் மெத்தடே போட்டுங்க. 12 மாதத்துக்கு 20%னா 3 மாதத்துக்கு எவ்வளோ, கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், டைரெக்டாக நமக்கு அந்த 1 + p × 1 + r/n அந்த மெத்தட் தெரியல, அப்படியே அப்ளை பண்ணுங்கள். கேன்சலேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட வேண்டியது தான்.
16,000 இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 18,000 வரும். நமக்கு தேவை கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. அசல் எடுத்துகிட்டு வந்து தொகையில் கழிச்சு விட்ருங்க. 2,522 வந்துடும். இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டிக்கான காலாண்டுக்கு வந்து ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இதுக்கு கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகை டேஷ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா P × 1 + R/400 தி ஹோல் பவர் ஆஃப் 4n. இதே மாதிரி தான் 2n அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கிறது. P × 1 + R/200 தி ஹோல் பவர் ஆஃப் 2n. ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா P × 1 + R/100 தி ஹோல் பவர் ஆஃப் n. ஸோ அதுதான் ஃபார்முலா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 1000க்கு 4% கூட்டு வட்டி விகிதத்தில் 10 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோ? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், காலாண்டு சொல்லிட்டாங்க, மென்ஷன் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா ஆண்டு போய் பார்க்கணும். 3 மாதமாக உடைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து 10 வருஷம் கொடுத்துக்கிறாங்க. 10 வருஷம் நம்ம 3 மாதமாக பிரிச்சுட்டு போனால் எவ்வளோ போகும்? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போட முடியாது மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி சம்மு காலாண்டில் கேட்குறாங்க அப்படின்னா 10 ஆண்டுக்குன்னு இதே சம்மு ரிப்பீட்டட் ஆகுதுன்னா ஆன்சர் கம்முன்னு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1000க்கு 4% 10 ஆண்டுகளுக்கு அப்படின்னு வந்துச்சுனாலே 486 அப்படின்றது ஞாபகம் வந்துடணும் நமக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து கால்குலேட்டரில் போட்டது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டுத்தொகை வந்து 1488.86 வரும். அது வந்து கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம கழிச்சோம் அப்படின்னா 489 வரும், அல்லது 486. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்க போகுது. 1000க்கு 4% வட்டி விகிதத்தில் 10 ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொஸ்டின் நமக்கு வந்தது அப்படின்னாலுமே ஆன்சர் வந்து 486 இல்லை 489. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4880க்கு மேலே தான் இருக்க போகுது. ஸோ அடுத்ததாக நம்ம வேறு ஒரு சம்மு பார்க்கலாம். 15,625 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டி காண்க. ஸோ காலாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துட்டான். அடுத்ததான் நம்ம எங்கே போனோம், எவ்வளோ ஆண்டு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். 6 மாதம். அப்போ அந்த 6 மாதத்தை 3 உடைக்கணும். ஸோ 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 3 போட முடியுமா? ஸோ அதுக்கப்புறமா வட்டி விகிதத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு 16%னா 3 மாதத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி விகிதம் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு 4% வட்டி விகிதம். அந்த பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து டைரெக்டாக எடுத்து மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். 15,625 × 104/100 × 104/100. ஸோ இதை நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 16,900 வரும். நமக்கு தேவை வட்டி தான் தேவை. அசல்லிருந்து தொகையை கழிக்கணும். ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை முடிஞ்சுது. அப்புறமா ஆண்டுக்கு ஒரு முறை. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் கடனாக பெற்ற 12,000க்கு திரும்ப செலுத்தப்படும் தொகை. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து பர்ஃபெக்டாக மென்ஷன் இருக்கும். ஆஃப் இயர்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு மென்ஷன் அவுட் ஆகிருக்கும். ஆனால் தமிழில் அது கொடுக்கலை. ஸோ இதை நீங்கள் அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு நீங்கள் போட்டால் மட்டும்தான் இந்த சம்முக்கான ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ நம்ம ஆண்டுக்கு ஒரு முறைன்னு இருக்கிற சம்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூபாய் 3,200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. அசல் கொடுத்தாச்சு, 2.5ன்னு சொல்லியாச்சு. ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்ட்டான். அடுத்தது நான் என்ன போய் பார்க்கணும், ஆண்டை பார்க்கணும். அதை ஒன்று உடைக்கணும். ஸோ 2 ஆண்டு, 1 ஆண்டு, அடுத்தது 100 ஆண்டு. ஸோ வட்டி விகிதம் ஆண்டுக்கு 2.5%னா 100 ஆண்டுக்கு 2.5% தான். அதை என்ன பண்ணுவோம், 25/10ன்னு போடுவோமா? அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 5/2ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறமா அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 205/200ன்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3,362ன்னு வரும். ஸோ நமக்கு தேவை வட்டி தானே. ஸோ தொகையிலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து 162ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதேமாதிரி 8,000க்கு ஆண்டுக்கு 15% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுக்கு மற்றும் 4 மாதத்துக்கு கூட்டு வட்டியை கணக்கிடுங்க.
ஸோ இவன் என்ன பண்ணிட்டான், நமக்கு 2 ஆண்டு 4 மாதத்துக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை, அப்படியே 8000 போட போகிறோம். 2 ஆண்டுக்குன்னா ஸோ 115 டிவைட் பை 100, 115 பை 100 2 வருஷத்துக்கு போட்டாச்சு. இந்த 4 மாதத்துக்கு போடணும் இல்லையா, இதுக்கான நமக்கு வட்டி விகிதம் கண்டுபிடிக்கணும். 12 மாதத்துக்கு 15%, 4 மாதத்துக்கான வட்டி விகிதம் எவ்வளோ, 4 மாதத்துக்கான வட்டி விகிதம் போட்டோம்னா 5%. அப்போ 105 பை 100. ஸோ மீதியெல்லாம் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3109. ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 31,250க்கு ஆண்டு வட்டி 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க. ஸோ 31,250க்கு 8% வட்டி இது மாரி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி. அப்போனா 3 முறை அந்த டைம்ஸ் அப்படியே ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணணும். ஸோ 108 பை 100 இன்ட்டு 108 பை 100 இன்ட்டு கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8116. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வந்து வேறு இன்னொரு சம் இதில் இருக்குது பார்க்கலாம். ஸோ 10% ஆண்டு வட்டி, அதாவது 10% வந்து பார்த்தோம்னா ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது 2662ஆக மாறும், அதாவது தொகையாக மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அசல் எந்த அசல் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நமக்கு. ஆண்டுக்கு ஒரு முறை, ஸோ இப்போ 3 முறை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அசல் தெரியாது, பி அப்படியே வச்சுப்போம் நம்ம. 110 பை 100, 110 பை 100, 110 பை 100 ஈக்குவல் டு மொத்தம் ஹோல் அமௌண்ட்டு 2662 என மாறுகிறது அப்படின்னும் போது அதுதான் நமக்கு தொகை. பி இன்ட்டு 1 + r/100 ஈக்குவல் டு சிஏ, அந்த ஃபார்முலா தெரியல. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு நம்ம இங்கே கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து 2000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து ஒரு சம்ம நம்ம பார்ப்போம். ரூபாய் 8000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை ரூபாய் 9261 ஆகும். கூட்டு வட்டி வீதம் காண்க. இது வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அசலுடன் சேர்கிறது. இந்த சம் வந்து நம்ம வந்து வட்டி விகிதம் கணக்கெடுக்கிறதுலேன்னு கூட நம்ம போட்டிருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு மென்ஷன் அவுட் பண்ணியிருக்கிறதுனால அந்த சம் இங்கே எடுத்தாந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அசல் எவ்வளோ 8000, எண் வந்து 3, ஸோ தொகை வந்து 9261, வட்டி தெரியாது, அவ்வளோதான். ஸோ டைரெக்டாக ஃபார்முலாக்கு போயிடுவோமா. ஸோ 1 + r/100 தி ஹோல் பவர் ஆஃப் 3 = 9261 டிவைட் பை 8000. இப்போது க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா 20 × 20 × 20 8000, 21 × 21 × 21 9261. ஸோ இது பொறுத்த வரைக்காலும் இந்த சம்ஸ்லாம் எதுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து இதே சம் வந்து ரிப்பீட்டடாக ஆகுது, இல்லை இதே மெத்தட்லேயும் வருது. அப்படி இல்லைன்னா நம்பரை பொறுத்த வரைக்காலும் இந்த உள்ளே இருக்கிற இந்த 9261 இருக்கட்டும், இல்லை 8000 இருக்கட்டும், இந்த நம்பர் ஏதாவது வந்து நிறைய சம்ஸில் ரிப்பீட்டட் ஆகுது, மாற்றி மாற்றி இது தான் கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ 8000 க்யூப் ரூட் அப்படின்னா நமக்கு 20ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 9261க்கு 21 தெரியுது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய சம்ஸில் இதே நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் அவுட் ஆகிருக்கு. அதனால நமக்கு இதை பார்த்தோன்னே இது இதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. அதுக்காக தான் இந்தமாரி சம்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு என்னன்னா ஸ்பீடு கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா க்யூப் ரூட் எடுத்தோம்னா 21 பை 20 வந்துடுமா. அப்புறமா அந்த 1 என்னண்ட கொண்டு போய்டும், கழிச்சிட்டோம்னா 21 - 20 பை 20 வரும். கழிச்சோம்னா 1 பை 20 வந்துடும். ஸோ இந்த 100ல் ஒரு 0 கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ 2 அடிச்சோம்னா 5%. ஸோ r = 5% வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரூபாய் 5000க்கு 12%. ஸோ இந்த சம்பளம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரூபாய் 20000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2 × 1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காண்க. ஸோ இது கொஞ்சம் முக்கியம். இப்போ அந்த 2 ஆண்டுகள் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. 20000 போட போகிறோம். 115 பை 100 × 115 பை 100ன்னு போட போகிறோம். இந்த 1/3 இருக்குது இல்லையா, ஆக்சுவலி 1/4 அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் காலாண்டுன்னு சொல்லிவிட்டு 3 மாதமாக அதை கன்சிடர் பண்ணிப்பேன். ஆனால் ஆண்டுக்குன்னு மென்ஷன் அவுட் ஆகிட்டு 1/3 இருக்குது, அது அப்படி இருக்கவே கூடாது. ஸோ அப்போது 1/3 × 12 நம்ம அதை அப்படியே கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 4. அப்போது ரிமைனிங் 2 வருஷம் 4 மாதம். அப்போ 12 மாதத்துக்கு 15%னா 4 மாதத்துக்கான வட்டி எவ்வளோ, வட்டி விகிதம் எவ்வளோ பார்த்தோம்னா 4 மாதத்துக்கான வட்டி விகிதம் வந்து பார்த்தோன்னா 5%. அப்போ 20000 × 115 பை 100 × 115 பை 100 × 105 பை 100. ஸோ இது அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 27,772.5 வரும்.
இது வந்து தொகை நமக்கு தேவை வட்டி தான் வேணும். அசல் இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா வட்டி கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு சம் பார்க்கலாம். அசல் வந்து பார்த்தோம்னா நமக்கு 30,000. முதலாம் ஆண்டு வட்டி வந்து வீதம் முதலாம் ஆண்டு வட்டி வீதம் R=7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் R=8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, 30,000 அப்படியே எடுத்து போடுங்க. 107/100 × 108/100 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்துடும். நமக்கு தேவை வட்டி. ஸோ அசல் இருந்து தொகையை கழிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் டைப் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 தவணை. இந்த சம் வந்து ஒரு முறை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் முக்கியம்தான். ஒரு மனிதன் ரூபாய் 2,550 2 ஆண்டுகள் முடிவில் 2 சம தவணைகளில் திரும்ப கட்டும்படியாக ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் கடன் பெறுகிறார். ஒவ்வொரு தவணையாக கீழ்கண்ட தொகையாகும். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு மனுஷன் வந்து பார்த்தோன்னா 2,550 ரூபாயை வந்து பார்த்தோன்னா 2 வருஷத்துக்கு 2 சம தவணைகளில் ஃபஸ்ட்டு ஒரு முறை ஒரு அமௌண்ட் எடுத்து போய் கட்டுறாரு. ஸோ இன்னொரு முறை போய்ட்டு ஒரு அமௌண்ட்டு கட்ட போகிறாரு. ஸோ அதுக்கான வட்டி விகிதம் வந்து பார்த்தோன்னா 4%. எல்லாமே மொத்தமாக சேர்த்து தான் அமௌண்ட்டை தான் எடுத்து போய் கட்ட போகிறாரு. அதுதான் 2ஆக பிரித்து எடுத்து போய் கட்ட போகிறாரு. அது வந்து ஒவ்வொரு தவணையாக எவ்வளோ கட்டியிருப்பார் அதுதான் கேட்குறாங்க. அசல் வந்து நமக்கு வந்து எவ்வளோ, ஸோ அதுதான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கும். அசல் வந்து 2,550. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஆர் எவ்வளோனா 4%. எண்ணெய் வந்து பார்த்தோன்னா 2. எண்ணெய் வந்து பார்த்தோம்னா 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து 2,550 × 104/100 ஓகேங்களா. ஸோ வருஷன்றதை விட வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி இது நார்மலாக நம்ம என்ன பண்ணோம், இது 2,550 × 104/100 104/100 இது அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடச்சிரும். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ஆக உடச்சி ஒரு முறை போய் கொடுக்குறோம். செகண்ட் டைம் போய்ட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோம். 2,550 × 104/100 இந்த அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட் வரும். அதிலிருந்து நாம் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா P. ஸோ அதை நம்ம கழிச்சிடும். ஸோ அதை விட நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ P × 1 + R/100 தி ஹோல் பவர் ஆஃப் n = கூட்டுத்தொகை. ஸோ இதிலிருந்து பார்த்தோம்னா நாம் கட்ட வேண்டிய அந்த அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா கழிக்கிறோம் ஒரு முறை. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முறை போய்ட்டு ஒரு அமௌண்ட்டு கட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2,550 × 104/100 இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். அதிலிருந்து நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு P, அதை கழிச்சிடுறோம். அப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வச்சு இன்னொரு வருடத்திற்கு இருக்குது இல்லையா, அப்போ 104/100 இன்ட்டு அதுக்கான ஒரு அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். நம்ம இன்னொரு பகுதி கட்ட வேண்டிய அமௌண்ட் இருக்குது இல்லையா, அதை கழிக்கிறோம். ஸோ கழிச்சிட்டோம்னா =0. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு முறை கட்டிடுறோம், அதை வந்து P-யாக வச்சு கழிச்சு விட்டுறோம். செகண்டு ஒரு ரிமைனிங் ஒரு அமௌண்ட் இருக்குமா, மறுபடியும் ஒரு வட்டி வீதத்தை போட்டு அதுக்கு கேல்குலேஷன் பண்ணுறோம். செகண்டாக கட்ட வேண்டிய அந்த அமௌண்ட்டும் -P சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அப்போ =0ன்னு சொல்லிட்டு ரவுண்டாக பண்ணிக்கிறோம் நம்ம. ஆக மொத்தத்தில் ரிமைனிங் வந்து 0 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இது நீங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த P வந்து பார்த்தோம்னா கண்ணாடி எடுத்துகிட்டு போய்டும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 104/100ன்றது நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 26/25 வந்துடும். அப்புறமா அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ P × 25/26 வந்துடுமா. ஸோ இதை நீங்கள் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2,625 -Pன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கும். அப்புறமா இந்த P-யை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்ணாடி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடுமா. ஸோ P × 25 ப்ளஸ் வந்து ஒரு 26P / 26ன்னு வருமா. ஸோ 25 ஒரு 26P ஆட் பண்ணோம் அப்படின்னா 51P / 26ன்னு வரும். ஸோ இதெல்லாம் அடிச்சிங்கன்னா 51 × 52 2,652ன்னு வரும். அப்புறமா P = 52 × ஒரு 26 மல்டிபிள் பண்ணிங்கன்னா
1352. இந்த கொஸ்டினை பொறுத்தனா ஒரு அசல் 2 வருஷத்துக்கு 4% வட்டி விகிதத்தில் ஒவ்வொரு தவணையாக ஒரு தவணை, ரெண்டாவது ஒரு தவணை அப்படின்ற மாரி முதலுக்கு நம்ம ஒரு கூட்டுத்தொகை வட்டி நமக்கு முதல்ல வந்து பார்த்தா ஒரு அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அந்த அமௌண்ட்லேருந்து முதல்ல கட்ட வேண்டியதை கழிச்சிடுறோம். ரெண்டாவது ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு அதேமாரி கூட்டு வட்டி போட்டு கண்டுபிடிக்கிறோம். அதிலிருந்து ரெண்டாவது கட்ட வேண்டிய அந்த அமௌண்ட்டு கழிக்கிறோம். கழிச்சிட்டோம்னா =0, 2த்துக்கு 2 சமமாகிடும். அந்த வேல்யூ தான். ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய முறை அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக ஆகிடும். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.